மத்திய அமைச்சராகிறாரா அண்ணாமலை? புதிய பாஜக மாநில தலைவர் யார்? தமிழக பாஜகவில் அடுத்த தலைவர் யார் என்ற கேள்வி எழுந்துள்ளது. அண்ணாமலை தொடர்வாரா அல்லது புதிய தலைவராக என்பது குறித்து கட்சிக்குள் பல பெயர்கள் பரிசீலிக்கப்பட்டு வருகின்றன. அண்ணாமலைக்கு மத்திய அமைச்சர் பதவி வழங்கப்படலாம் என்றும் பேச்சு எழுந்துள்ளது. கடந்த 11 ஆண்டுகளாக ஆட்சி புரிந்து வரும் பாஜக அனைத்து மாநிலங்களிலும் வேகமாக வளர்ந்து வருகிறது. அந்த வகையில் தென் மாநிலங்களை குறிவைத்த பாஜக முதல் கட்டமாக கர்நாடகாவில் ஆட்சியை பிடித்தது. இதனையடுத்து ஆந்திரா, தெலுங்கானா என மெல்ல மெல்ல வளர்ந்து வரும் பாஜக அடுத்த இலக்காக தமிழகம் மற்றும் கேரளாவை குறிவைத்துள்ளது. இதற்காக தமிழக பாஜகவில் அதிரடியாக அரசியல் செய்ய தலைவர்கள் நியமித்தது. அதற்கேற்றார் போல தமிழிசை, எல். முருகன் ஆகியோரை நியமித்த பாஜக தலைமை அடுத்ததாக முன்னாள் IPS அதிகாரியான அண்ணாமலையை களமிறக்கியது. அண்ணாமலையும் தனது அதிரடி அரசியலால் ஆளுங்கட்சியான திமுகவில் கடும் போட்டியாக இருந்து வருகிறார். மேலும் தமிழகம் முழுவதும் கிராமங்களிலும் பாஜகவின் கொடி பறக்க தொடங்கியது. அந்த அளவிற்கு பாஜகவின் வளர்ச்சியில் அண்ணாமலையின் பங்கு முக்கியத்துவம் பெற்றுள்ளது. இளைஞர்கள் ஏராளமானோர் அண்ணாமலையை தலைவராக ஏற்றுக்கொண்டு அவரது பின்னால் வர தொடங்கியுள்ளனர். அதே நேரம் கூட்டணி கட்சியான அதிமுகவுடன் ஏற்பட்ட மோதலால் அதிமுக பாஜக உடனே முறிவு ஏற்பட்டது. இதனையடுத்து 2022ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் பல தொகுதிகளில் டெபாசிட் இழந்தது மட்டுமில்லாமல் அனைத்து தொகுதியிலும் தோல்வியே கிடைத்தது. எனவே 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஒரு ஆண்டு மட்டுமே உள்ளதால் திமுக, அதிமுக, தாவேகா ஆகிய கட்சிகள் கள ஆய்வை தொடங்கியுள்ளது. அந்த வகையில் பாஜகவும் புதிய மாவட்ட தலைவர்களை நியமித்து வருகிறது. அடுத்தாக மாநில தலைவரும் அறிவிக்க உள்ளது. பாஜகவை பொறுத்தவரை 2 முறை மட்டுமே பொறுப்பில் தலைவர் இருக்க முடியும். அந்த வகையில் அண்ணாமலையின் முதல் கட்ட பதவி காலம் முடிவடையுள்ளது. எனவே புதிய தலைவரை தேர்ந்தெடுக்கப்படுவார்களா அல்லது அண்ணாமலை மீண்டும் மாநில தலைவராக தொடர்வாரா என்ற கேள்வி எழுந்துள்ளது. அந்த வகையில் தமிழக பாஜக தலைவர் பதவி இடங்களுக்கு கடும் போட்டியானது நிலவி வருகிறது. அதன்படி தமிழிசை, வானதி சீனிவாசன், நயினா நாகேந்திரன், பேராசிரியர் சீனிவாசன் ஆகியோரின் பெயர்கள் பட்டியலில் இருப்பதாக கூறப்படுகிறது. இதில் யாரை மாநில தலைவராக நியமிக்கலாம் என்ற தேசிய மேலிடம் ஆலோசித்து வருகிறது. எந்த நேரத்திலும் புதிய தமிழக பாஜக தலைவர் பெயர் வெளியாகும் என கூறப்படுகிறது. தற்போது பாஜக மாநில தலைவராக உள்ள அண்ணாமலை மாற்றும் பட்சத்தில் அண்ணாமலைக்கு மத்திய அமைச்சர் பதவி வழங்க வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. ஏதாவது ஒரு மாநிலத்தில் இருந்து ராஜ்யசபா எம்பியாக அண்ணாமலை தேர்வு செய்யப்படுவார் எனவும் கூறப்படுகிறது. எனவே அரசியலில் என்ன வேண்டுமென்றாலும் நடக்கலாம். அந்த வகையில் தலைமையின் அறிவிப்பிற்காக பாஜக மூத்த நிர்வாகிகள் காத்துள்ளனர்.